கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கிறோம். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதித்து கொண்டிருக்கிற நாட்களில் அவன் சொல்லுகிறான், நீர் இதை என்னை பணிந்து கொண்டால் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் உமக்கு நான் தருவேன், இந்த மகிமை உமக்கு தருவேன் என்று சொல்கிறான். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அப்படி என்றால் அந்த உலகத்தை அந்த நாட்களில் அவன் வாழ்ந்து கொண்டது பிசாசுடைய ராஜ்யம். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி வாரா என்ற ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அவர் சோதிக்கப்படும் நாட்களில் அவர் ராஜ்யங்கள் இதனுடைய மகிமையும் நான் உனக்கு அதிகாரங்களையும் தருவேன் சொல்லி இயேசு யாரை பார்த்து சொல்கிறான்? சர்வலோகத்தில் படைத்த தேவாதி தேவ குமாரனை பார்த்து பிசாசு சொல்லுகிறான். அப்போ பாருங்க, அந்த அதிகாரம் என்னை பணிந்து கொண்டால் என்னுடைய மகிமையை நான் உனக்கு தருவேன் அப்படி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ பிசாசுக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது, பிசாசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவன் அந்த அதிகாரத்தை கொண்டு தான் இந்த உலகத்தை அநேக ராஜாக்களை, அநேக தலைவர்களை, அநேக அதிகாரிகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான், ஆள்கள் செய்து கொண்டு இருக்கிறான், அநேக மக்களை ஆள்கள் செய்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சீசர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் ஆண்டவரே பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் பரமண்டத்தில் செய்வது போல பூமி எங்கும் செய்யப்படுவதாக. பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் கடந்து வரப்போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் 1000 வருஷம் ஆளுகை செய்வேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறார், சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் இப்படி ஜெபங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ராஜ்யம் வர வர என்று சொல்ல முடியுது. இங்கே பிசாசுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படுகிறது, பிசாசுடைய அதிகாரங்கள் அளிக்கப்படுகிறது. அவன் சொல்கிறான், இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறான். இந்த அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன், எனக்கு இஷ்டமானவர்களுக்கெல்லாம் கொடுப்பேன். யாரெல்லாம் பிசாசை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் பிசாசின் வழிகளில் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் பிசாசின் சித்தத்தபடி செய்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்குறான் இந்த உலகத்தில். ஆனால் அவன் கொடுக்குற அதிகாரம், அவன் கொடுக்குற ஆசீர்வாதம், அவன் கொடுக்குற மகிமை, அவன் கொடுக்குற பிரசனம் எல்லாம், மகிமை எல்லாம் இந்த பூமியிலே முடிஞ்சு போகும். இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போகுங்கிறது அநேக மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வானம் பூமி ஒழிந்து போனால் என் வார்த்தை ஒழிந்து போவதுன்னு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அவருக்கு முடிவே இல்லை, அவர் ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவர் ராஜ்யம் கடந்து வர வேண்டும் என்றால் நீ அவரை தேட வேண்டும், அவர் ராஜ்யத்தை தேட வேண்டும். பிசாசுடைய ராஜ்யங்கள் அல்ல, பிசாசுடைய அதிகாரங்கள் அல்ல. ஆண்டவரே, இந்த பிசாசுடைய அதிகாரங்களை தள்ளி நீர் தான் எங்களை ஆளுகை செய்யணும், நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் அந்த அதிகாரங்களை. அதனால தான் ஆண்டவர் அந்த மத்தேயு 10:1 அந்த அதிகாரங்களை தன் சீசர்களுக்கு கொடுத்தா. நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு கொடுப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிசாசுன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார், பிசாசுங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யம் ஒரு நாள்களில் அழிந்து போகும். நீங்கள் அழிந்தனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போனதை மீட்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அழிந்து போனதை மீட்க அவன் இந்த உலகம் அழிந்து போகிறது. இந்த அழிவிலிருந்து ஜனங்களை மீட்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ உன் அதிகாரம் பிசாசுடைய அதிகாரத்திலே வாழுகிறாயா, இல்லை வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்திலே நீ வாழுகிறாயா? இனி யோசித்துப்பா, உன்னை எந்த அதிகாரம் உனக்கு தேவைங்கிறது யோசித்துப்பார். இவ்வளவு ராஜ்யம் வரணுமா, இல்லை பரலோக ராஜ்யம் உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டுப்பார். பிசாசுக்கு அவரை சார்ந்து வாழும் பொழுது அவன் தனக்கு இஷ்டமானவனுக்கு எல்லாம் கொடுப்பான். ஆனால் அவன் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஒரு சுனாமி வந்தால் அழிஞ்சு போகும். உன் வீடு, உன் ஆஸ்தி, ஒரு பணம் எல்லாம் அழிஞ்சு போகும். வேதத்தில் பார்க்குறோம். தேவப்படை குஜராத்தில் பூகம்பம் வரும்பொழுது பெரிய பணக்காரன் சொன்னான், நான் இதுக்கு முன்பாக கோடீஸ்வரனாக இருந்தேன், இப்போது பிச்சைக்காரனாக மாறிவிட்டேன் என்று சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைಗೆ பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அழிந்து. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொல்கிறான். அதனால அவன் ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொல்கிறான், நான் இது என்னுடைய ராஜ்யம், என்னுடைய மகிமை, இவங்களுக்கு என்னை பின்பற்றவர்களுக்கு நான் அதிகாரங்களை கொடுப்பேன்னு சொல்லி
இயேசு கிறிஸ்துவை அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து, அப்பளைப்பா சாத்தானே, ஒரு தேவனாய் ஒருவனே நீ கர்த்தரை ஆராதிப்பாய் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் சாத்தானை ஜெயித்தார். நீங்களும் அந்த சாத்தானுக்குள் அதிகாரத்தில் இருந்தேன்னா, ஆண்டவரே இயேசு மட்டும்தான் அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், இயேசு மட்டும்தான் ஆளுகை செய்கிறவர். அதனால உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கலாம், யாருக்கு அடிமைப்பட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பிசாசு அவனுக்கு இஷ்டமானவனுக்கெல்லாம் இந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தேடி அந்த அதிகாரம் தேடி போகும்பொழுது அவனுக்கு இஷ்டமானவனுக்கெல்லாம் கொடுக்குறான். ஆனால் ஒரு நாள் அது அழிஞ்சு போகும். அவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. பிள்ளைக்கு உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக நீர் அவரை தேடும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உன்னை அவர் சேர்த்துக்கொள்வார். பிசாசுடைய அதிகாரங்களிலிருந்து பிசாசுடைய அதிகாரங்களை தள்ளிவிட்டு தேவனுடைய ராஜ்யம் உன்னை ஆளுகை செய்யும், உன் குடும்பத்தை ஆளுகை செய்யும், உன் பிள்ளைகள் ஆளுகை செய்யும், தொழில் ஆளுகை செய்யும், உன் படிப்பை ஆளுகை செய்யும், உன் ஊழியர்களை ஆளுகை செய்யும். தேவ பிள்ளைங்க ஆண்டவர் சொன்னதில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா. பிசாசனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, பிசாசனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, பிசாசுக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த மகிமை ஒழிஞ்சு போகும், அந்த ராஜ்யங்கள் அழிஞ்சு போகும், அந்த அதிகாரம் தள்ளப்பட்டு போகும். ஆனால் சகல லோகத்தை படைத்தவர் உம்முடைய அதிகாரம் என்றென்றும் நிலைவி இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய அதிகாரத்துக்குள்ள வாழ, உம்முடைய ராஜ்யங்களாக நாங்கள் கடந்து வர, உம்முடைய மகிமைக்காக நாங்கள் கடந்து வர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் பிள்ளைகளை அப்பா சாத்தான் போட்ட அதிகாரத்தை தள்ளி உம்முடைய அதிகாரத்துக்களாக கொண்டு வர முடியாது சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமீன், 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 ஆமீன். God bless you. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய மகிமைக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் வாங்க. பிசாசு அநேக உலக ஆசைகளை காட்டி அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுவான். அதுக்கு நீங்கள் மயங்கிறாதுங்க, உலக காரியங்களுக்கு மயங்கிறாதங்க, உலக ஆசைகளுக்கு மயங்கிறாதங்க, உலக இச்சைகளுக்கு மயங்கிறாதங்க. ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.